ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆயில்லெஸ் சிக்கன் சுக்கா ஏர் ஃப்ரையரில் எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கிறோம். வாஷ் பண்ணி வச்ச சிக்கனில் சிக்கன் ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி கர்டை போட்டுக்கலாம். கர்டு எக் போடுறோன்னா கொஞ்சம் ஜூஸினஸ் கிடைக்கும் நம்மளுக்கு சிக்கனுக்கு. அடுத்து ஒரிகனோ ஆட் பண்ணிக்கிடுவோம். ஒரிகனோ ஆகினா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காண்டி தான் நம்ம ஒரிகனோ ஆட் பண்ணுறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சிக்கன் ஃபுல்லாக நம்ம பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு என்ன மசாலா ஆட் பண்ண போகிறோம்னா சால்ட் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறோம், தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கறி மசாலா நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் குமீன் பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறோம், ஜீரகத்தூள். அடுத்து சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறோம். நான் ரெட் சில்லி, காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்மளுக்கு கலரும் கிடைக்கும். அடுத்து டர்மரிக் பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுட்ரு ஆட் பண்ணும்போது டர்மரிக் பவுட்ரு ஆட் பண்ணணும். அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இது அடிஷ்னலாக நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பைசஸாக இருக்கும் சிக்கன், அதுக்காண்டி தான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம அடிஷ்னலாக கொஞ்சம் கர்டு ஆட் பண்ணிக்கிடுவோம். எதுக்குன்னா சிக்கன் கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும், அதனால தான் கர்டு அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா ஜூஸினஸ் கிடைக்கும். அடுத்து சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம். சோயா சாஸ் எதுக்குன்னா கொஞ்சம் நம்மளுக்கு புளிப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், அதனால தான் ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கனும் கொஞ்சம் மேரினேட் நல்லாயிருக்கும். அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். எல்லா மசாலாவும் சிக்கனோட ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கர்டு, சிக்கன் மசாலா எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா நல்லா செட் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த செட்டான சிக்கனை, மேரினேட் பண்ண சிக்கனை நம்ம கொஞ்சம் நேரம் கூல் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 30 மினிட்ஸ் கூல் பண்ணோம்னா சிக்கன் மசாலாவோட நல்லா செட் ஆகிரும். மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். மேரினேட் ஆன சிக்கனை ஏர் ஃப்ரையரில் வச்சு குக் பண்ணிக்கலாம். மிஷினை ஆன் பண்ணி ஒரு 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 12 மினிட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் குக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் 12 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை மறுபடியும் மாற்றி வச்சு ஒரு 12 மினிட்ஸ் குக் பண்ணுறோம். 2 டைம்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிரும் சிக்கன் சுக்கா. எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். குட், நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லாவே வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. கட் பண்ணும்போது ஈஸியாக கட் ஆகுது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லாயிருக்கு. சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. டேஸ்ட்டும் நல்லா ஜூஸியாக இருக்குது. எல்லா ஃப்ளேவரும் சிக்கனில் நல்லா மேரினேட் ஆகிருக்கு. ஆனியனோடு வச்சு சாப்பிடும்போது அடிஷ்னலாக நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் சுக்கா ஆயில் இல்லாமல் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். தேங்க்யூ.